வேர்ட் ஒர்க் அவுட் 1. இன்றைக்கி நம்ம வேர்ட் ஒர்க் அவுட்டில் பார்க்க போகுது ஈட் அப்படிங்கிற வார்த்தை. ஈட்னா சாப்பிடு. இப்போ உதாரணங்களை பார்ப்போம். ஐ ஈட் ஃப்ரூட்ஸ் எவ்ரிடே. நான் தினமும் பழங்கள் சாப்பிடுவேன். யூ ஈட் யூர் பிரேக்ஃபாஸ்ட். நீ உன் காலை உணவை சாப்பிடு. வி ஈட் டின்னர் பிஃபோர் சன் செட்ஸ். சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பு நாங்கள் இரவு உணவு சாப்பிடுவோம். ஷீ ஈட்ஸ் ஸ்நாக்ஸ். அவள் நொறுக்கு தேனீ சாப்பிடுகிறாள். இப்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சிம்பிள் ப்ரெசண்ட்டில் ஐ, அதாவது முன்னாடி பார்த்தோன்னா ஐ ஈட் வருது, யூ ஈட் வருது, வி ஈட் வருது. இதெல்லாமே நம்ம பேசிக்காகவே நமக்கு இயல்பாகவே மனசில் பதிய வேண்டியவை. நம்ம இதை பார்த்துருக்கோம் பாடத்தில் முன்னாடியே. ஸோ இப்போ ஐங்கிறது தன்னிலை, யூ முன்னிலை, வி இதுவும் தன்னிலை படற்கை. அப்போ நம்ம இதுக்கு எல்லாமே ஈட்டுன்னு தான் சொல்கிறோம் ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்ததுன்னா. இப்போது ஷீ வந்தால் ஷீ ஈட்ஸ் ஸ்நாக்ஸ். அவள் நொறுக்கு தீனி சாப்பிடுகிறாள். இப்போ பார்த்தா நம்ம ஈட் பக்கத்தில் எஸ் சேர்த்துருக்கோம். அதே தான் ஹீக்கு இட்டுக்கு, அதாவது ஈ ஈட்ஸ், இட் ஈட்ஸ் அப்படி வரும். இப்போ தே வந்ததுன்னா திரும்ப ஈட்டு தான் வரும், எஸ் வராது. தே ஈட் ரா வெஜிடபிள்ஸ். அவர்கள் பச்சை காய்கறிகள் சாப்பிடுகிறார்கள். சரியா? இப்போ நம்ம டென்ஸ் எடுத்துப்போம். அதாவது இப்போ நம்ம எல்லாமே சிம்பிள் ப்ரெசண்ட்டில் பார்த்துருக்கோம். பாஸ்ட் ஃப்யூச்சர் இதில் இந்த ஈட்டுங்கிறது எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். இப்போது சிம்பிள் ப்ரெசண்ட்டில் ஐ ஈட் பனானா. ஈட் அப்படியே தான் வருது. நான் வாழைப்பழம் சாப்பிடுகிறேன். இதே பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் ஈட் ஏட்டாக மாறும். ஐ ஏட் அ சாண்ட்விச் எஸ்டர்டே. நான் நேற்று ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டேன். ஃப்யூச்சர் டென்ஸாக இருந்தால் வில் சேரும். இதே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஃப்யூச்சர் டென்ஸ்னால் ரொம்ப ஈஸி, எல்லாத்துக்கும் அந்த வில் சேர்க்கணும். ஐ வில் ஈட் டின்னர் அட் 8 PM. நான் இரவு 8 மணிக்கு இரவு உணவு சாப்பிடுவேன். இப்போ பாஸ்ட் டென்ஸாக இருந்ததுன்னா ஈட் ஏட் ஆகும். ஃப்யூச்சர் டென்ஸாக இருந்தால் ஈட் வில் ஈட் ஆகும். இதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கான சின்ன சவால், ஈட்டுங்கிற வார்த்தையை வச்சு 5 சென்டென்சஸ் உருவாக்கி நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நன்றி. அழகு தமிழில் ஆங்கிலம் பயில எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.